கோஸ்ட் ஹண்டிங், பேய் வேட்டை ஒரு உலகளாவிய விஷயமாக வளர்ந்துட்டுருக்கு. இது தொலைக்காட்சி மற்றும் சோஷியல் மீடியா நிகழ்ச்சியாலும் பேய் இருப்பிடங்களை ஆராயும் டிடெக்டிவ்ஸாலையும் தூண்டப்பட்டு வருது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னும் இவங்களால் பதிலளிக்க முடியல. இதில் எவ்வளோ அறிவியல் உண்மை இருக்குது அப்படிங்கிறத. உண்மை என்னென்னா, பெரும்பாலான கோஸ்ட் ஹண்டிங் போலியான சயின்ஸை நம்பியே உருவாக்கப்படுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது, இன்ஃப்ராரெட் கேமராக்கள் போன்ற கருவிகளை யூஸ் பண்ணுறது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சுற்றுச்சூழலில் ஏற்படுற சாதாரண விஷயங்களையே ஈஸியாக தப்பாக புரிஞ்சுக்கும். அதனாலேயே இந்த ரீடிங்ஸ் எல்லாம் பேய், பிசாசு, ஆவி இதோட இருப்பிடத்தை கண்டறிய உதவும் அப்படிங்கிறதே தவறான புரிதல். பெஞ்சமின் ராட்ஃபோர்ட், ஜோ நிக்கல் மாதிரியான ப்ராமினென்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோஸ்ட்டுங்கிறதே ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கேயாவது ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா அது உடனே பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. அது பவர் ஃப்ளக்சுவேஷன்னாலேயோ இல்லை வேறு